கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 11/4/2026 சனிக்கிழமை காலை சரியாக 9:45 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் இந்த கிரைஸ்ட் ஹவுஸில் இந்த ஒயரிங் பண்ணும்போது ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருந்தது. சரிங்களா, இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருந்தது. நானும் அதை பூசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, நான் ஒன்றும் பெரிய கொத்தனார்லாம் கிடையாது. ஏதோ கண்ணு பார்க்குது கை செய்து அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அன்பானவர்களே, இதுக்காக ஒரு கொத்தனாரெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்க நமக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஜென்மத்துக்கும் சான்ஸ் கிடையாது. ஒரு நாள் வேலை இருந்தால் தான் வருவாங்க, யாரையும் கூப்பிட முடியும். நம்ம சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதனால் ஏற்கனவே இந்த ஒயிட் சிமெண்ட்டில் கொஞ்சோண்டு மீதி இருந்தது. அந்த ஒயிட் சிமெண்ட்டையும் அப்புறம் முன்னாடி கிடக்கலாம் எம் சாண்டு, இந்த எம் சாண்டும் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பூசி விட்டேன். உடஞ்சி இருந்ததை மேலே ஒரு சின்ன வெடிப்பு தெரியுது. அந்தளவுக்கு சரியாலாம் பூசலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அதில் அள்ளி அடைப்பேன், கீழே விழுந்துடும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே பிஞ்சு கீழே விழுந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பூசினேன். சரிங்களா, ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்காது, ஏதோ அந்த இடத்துல உடஞ்சிருக்கே தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, அதை முடித்தேன். அப்புறம் இந்த பக்கம் சைடில் இந்த குழாய் பதிச்சிருந்த இடத்துலையும் பூசியிருந்தது. மழை பெய்து கரைஞ்சி போய்ட்டு, பூசின அன்னைக்கே மழை வந்துட்டு அது கரைஞ்சி போயிட்டு. சரிங்களா, அதுலேயும் தெரிஞ்ச மாதிரி சும்மா கேப் இல்லாமல் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே பூசியிருக்கேன். சரிங்களா, கொத்தனாரெலாம் யாரும் பார்த்தீங்கன்னாக்கி என் மேலே வருத்தப்பட்டுறாங்க. சரிங்களா, அப்புறம் இந்த பைப்பு மாட்டியிருந்த இடத்துலையும் சும்மா அப்பி வச்சுட்டேன் அள்ளி. சரிங்களா, நிற்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தான் நம்ம இது பண்ணி வச்சாலும் அப்படியே கீழே இலகி அப்படியே பிஞ்சு விழுந்துருது. அப்புறம் கையை வச்சே அள்ளி அப்பி வச்சுட்டேன் அவ்வளோத்தையும். சரிங்களா, அன்பானவர்களே, அப்புறம் இதில் நான் பாத்திரம் விளக்கி அந்த தண்ணி வரும்ல, அதில் தக்காளி விற்று கிடந்திருக்கு. சரிங்களா, ஆடுலாம் கடிச்சு போகுது. அப்படியும் அதில் தப்பி ஒரு 3-4 தக்காளி காய்ச்சிருக்கு. நிறைய பூத்து இருந்துன்னா பாருங்கள், ஆடு கடிச்சிட்டு போயிருக்கு பாருங்கள். எப்போ தான் வந்து கடிக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, வேலி இருந்துன்னா நிறையா இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்பானவர்களே, சரிங்களா, அப்புறம் இந்த பாத்ரூம்லையும் பூசி அந்த தளமெல்லாம் போட்டு முடித்த அன்னைக்கு ராத்திரி காயதுக்குள்ளே ராத்திரி ஒரு நாய் உள்ளே ஏறி வந்து இதெல்லாம் பிச்சுட்டு இது. அப்புறம் ஒன்று பாருங்க, இந்த இடத்துலையும் நாய் உள்ளே வந்து மிதித்து அதெல்லாம் காயதுக்குள்ளே அதெல்லாம் பேத்து போட்டு. சரிங்களா, அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூசி விட்ருக்கேன். கையை வச்சு தான் பூசி விட்ருக்கேன். சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்காக கொத்தனாருங்க பூசுவாங்க. அந்த மாதிரி நமக்கு பூச தெரியும். அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் நமக்கு இல்லை, திங்ஸ் நமக்கு இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா.